குட் ஈவினிங் வியூவர்ஸ். 23/4/2022 ஹிந்து மதுரை எடிஷன் பேஜ் நம்பர் 7 ரீஜன் நியூஸ். இது வந்து நம்மளோட ஸ்போக்கன் சீரீஸ் 6 ரீசன் என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு டூர் போறீங்க, அதை பத்தி நல்லா விவரிக்கலாம். டூர் போனவங்கள்ட்ட அதை பத்தி கேட்கலாம். நம்ம வந்து நெட்ல வந்து என்னென்ன இடங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள், கன்னியாகுமரி, குற்றாலம், மாமல்லபுரம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்கலாம். பல்லவா இதுல இருக்க இந்த செய்தி என்னன்னா, பல்லவா ஸ்டைல் ஸ்டோன்ஸ் எக்ஸ்போஸ்ட் ஆன் மாமல்லபுரம் பீச். இந்த எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் வெளிப்படுத்துதல். இது வந்து பேஸ் வாய்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இந்த செய்தியில வருது. அதை நம்ம ரொம்ப உற்று பார்க்கணும். இப்போ இந்த செய்தியை நான் வாசிக்க போறேன். இந்த செய்தி வாசி என்னென்னலாம் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இதுக்கடையில நாங்க வந்து இந்த பிக்சர்ஸ் வந்து சைட்ல கொடுத்துருக்குறோம். ஏன்னா கூகுள் பாயிண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். காரணம் என்ன சொன்னா உங்களுக்கு சீக்கிரம் புரியணும் அப்படிங்கிறது தான். இப்போ அந்த செய்தியில ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்டோன்ஸ் apparently belonging to the Pallava period have been found on Mamalapuram beach. apparently அப்படின்னா வெளிப்படையாக அர்த்தம். ஆயில் பிரைசஸ் ரோஸ் லாஸ்ட் வீக் டியூ டு ஷார்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து apparently இங்க வந்து apparently யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா அதை இங்கிலீஷ்லயே அந்த மீனிங் கொடுத்துருக்கோம். யூ யூஸ் apparently to indicate that the information you are giving is something that you have heard but you are not certain that is true. சில செய்திகளை நம்ம வந்து கேட்கிறோம், ஆனா அதே நேரத்துல அந்த செய்தி உண்மையா அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில வெளிப்படையா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தலாம். apparently அப்படிங்கிற இப்ப இந்த இதுல இந்த சென்டென்ஸ்ல இந்த apparently வந்து பாருங்க, ஸ்டோன்ஸ் apparently belong to the Pallava period have been found அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸ். ஏற்கனவே எக்ஸ்போஸ் அப்படிங்கிறது ஹிடன் பேசிவ் வாய்ஸ். ஏன்னு கேட்டா ஆம், இஸ், ஆறு, வாஸ், வேர், பி, பீயிங், பீன் இது வந்து பிளஸ் verb 3 வந்துச்சுன்னு சொன்னா அது பேஸ் வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏற்கனவே நம்ம பேஸ் வாய்ஸ் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பாருங்க, டாப் லேயர் ஆஃப் சாண்ட் பீயிங் வாஷ்ட், இதுவும் பேஸ் வாய்ஸ் தான். பீயிங் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் verb 3 வந்திருக்குது. இந்த பல்லவா பீரியடுடைய வந்து சில நம்ம ஸ்டோன்ஸ் வந்து கற்கள், அத வந்து மாமல்லபுரம் பீச்ல வந்து இருக்கு அப்படிங்கிறதா முதல் சென்டென்ஸ். டாப் லேயர் ஆஃப் சாண்ட் பீயிங் வாஷ்ட் பை ரஃப் சீஸ், அதாவது அந்த சி வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதை அரிமானம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் வேவ் ஆக்ஷன் ஹாஸ் எக்ஸ்போஸ்ட் த ஸ்டோன்ஸ், இது வந்து ஆக்டிவாஸ்ல சொல்லியிருக்கு எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ஸ்டோன்ஸ் அந்த வேரிங் சொன்னா அரிமானம். சம் ஆஃப் விச் ரிசம்பிள், இந்த ரிசம்பிள் அப்படிங்கிற வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து சிவலிங்கம் அதுக்கு ஒத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த ரிசம்பிள் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் வந்து டூ போட்டு சொல்றாங்க. அது சிமிலர் டு, அதுலயே சிமிலர் டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று அப்படின்னு வர்றதுனால அதுல டூ போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாம்பிள்ஸ் ஹி ரிசம்பிள்ஸ் ஹிஸ் ஃபாதர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நாங்க கொடுத்துருக்குறோம். இதை பார்த்துடுங்க. இது சிவலிங்கத்தை ஒத்துருக்கு, சிவலிங்கம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ் சொல்லுது. அடுத்த பாருங்க, அடுத்த பேராகிராஃப்ல the stones were noticed by a group of surfers. சர்ஃபர்ஸ்னா யாருன்னா, நீங்க சர்ஃப் போர்டை பார்த்துருப்பீங்க. சர்ஃப் அப்படிங்கிறது வந்து நெட்ல வந்து சர்ஃப் பண்றதையும் சர்ஃப் தான் சொல்லுவோம். அது ரெண்டு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா, இந்த சீஷோர் பக்கத்துல கொஞ்சம் அதை உள்ள தள்ளி அது சர்ஃப் போர்ட்ல வந்து சர்ஃப் பண்ணுவாங்க. இது வந்து இங்கிலீஷ் படங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம். அதுதான் சொல்லியிருக்கு. சர்ஃபர்ஸ் ஃப்ரம் மாமல்லபுரம், இவங்க வந்து இவங்க தான் பார்த்துருக்காங்க அதை, சர்ஃபர்ஸ் தான். டி நிதிஷ் வருண் அப்படிங்கிறவரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவர் ஒரு கல்லூரி மாணவர். ஹூ ஹஸ் பீன் சர்ஃபிங், இந்த இடத்துல ஹூ ஹஸ் பீன் சர்ஃபிங் ஃபார் 11 years நவுங்கிறது முக்கியமான சென்டென்ஸ். காரணம் என்னன்னா, ஹூ இஸ் சர்ஃபிங் அப்படின்னு போடக்கூடாது. ஃபார் 11 years நவ் அப்படின்னு வந்ததுனால போடக்கூடாது. இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஹூ இஸ் சர்ஃபிங். ஹூ ஹஸ் பீன் சர்ஃபிங் அப்படிங்கிறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க ஒரு கிராமர் வந்து ரொம்ப அருமையா பயன்படுத்தி இருக்காங்க. ஃபார் 11 years நவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ ஹஸ் பீன் சர்ஃபிங் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நிதிஷ் வருண் அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவர் அதை இது பண்ணியிருக்கிறார். said he had not seen stones being exposed in such a manner. இந்த அளவுக்கு இது வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத இப்பதான் அவர் பார்க்கிறார், கவனிக்கிறார். The long stones are brown, heavy and it requires at least by 5 or 6 people to lift each one of them. பெரிய பெரிய பாறைகள், நீளமான பாறைகள் ரொம்ப ஹெவியா இருக்குது. அதனால 5-6 பேர் தேவை அதை தூக்குறதுக்கு. லிஃப்ட் அப்படிங்கிறது தூக்குறது அப்படின்னு அர்த்தம். அது நிறைய மல்டிபிள் மீனிங்ஸ் உண்டு. There are some round ones that resemble சிவலிங்கா.
சில ரவுண்டு பாறைகள் வந்து சிவலிங்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்புறம் பாருங்க, பாலன் டூரிஸ்ட் கைடு அவர் வந்து சொல்றாரு, said people had been gathering at the beach to look at the stones. இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வர்றாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோன்ஸை பார்க்கறதுக்கு. அந்த வே த சி ஹாஸ் eroded the sands. மணலை வந்து எந்த அளவுக்கு ஈரோடு அப்படிங்கிறது அரிமானம். அது நம்ம வந்து நல்லா இது பண்ணி புரிஞ்சுக்கணும். ஈரோடு அப்படிங்கிறது அரிமானம். அரிமானம்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஃப்ளட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வந்து அரிமானம் பண்ணும். பூச்சிகளும் அரிமானம் பண்ணும், கரையானும் ஈரோடு பண்ணும். இந்த ஈரோடுங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாருங்க, அடுத்த ஒரு பேரால பாலன் டூரிஸ்ட் கைடு said people have been gathering. அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஈரோடு ஆஃப் தி சாண்ட்ஸ். எவ்ரிஒன் knows that மாமல்லபுரம் had more temples. எல்லாருக்கும் தெரியும், மாமல்லபுரத்தில் நிறைய கோயில்கள் that are vanished. இப்போ அவர் வந்து had அப்படின்னு போடுறாரு, எவ்ரிஒன் அப்படின்னு போடும்போது அந்த மாமல்லபுரம் ஹேஸ் தான் போடணும். had ஏன் போடுறாருன்னா, இங்க டெம்பிள்ஸ் இருந்தது, நிறைய டெம்பிள்ஸ் இருந்தது அப்படிங்கிறாரு. அப்ப சில டெம்பிள்ஸ காணோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல இந்த வேனிஷ் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு ரொம்ப உதவுது. வேனிஷ்னா டிஸப்பியர் அப்படின்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டைனோசர்ஸ் வேனிஷ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ago. பல 100,000 வருடங்களுக்கு முன்னாலேயே டைனோசர் அப்படிங்கிற ஒரு இனம் வந்து, விலங்கு இனம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ். வேனிஷ் அப்படின்னா மறைந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேடு அப்படிங்கிற அது என்னன்னா, இந்த மஸ்க்கு பிறகு பாருங்க பி வந்துருக்கு பாருங்க. பிக்கு பிறகு வந்து எம்ஏடி மேடு அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், பேஸ்வேஸ்க்கு ஒரு வீடியோ போட்டு அந்த லிங்க்ல கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த வேர்ப் 3 வரும்போது பேஸ்வேஸா மாறிடும். எஃபர்ட்ஸ் மஸ்ட் பி மேடு, எஃபர்ட்ஸ் எடுக்கப்பட வேண்டும் டு ப்ரொடெக்ட் த ஷோர் மானுமெண்ட்ஸ். நினைவு சொன்னாங்களா, கண்டிப்பா நம்ம அதை பாதுகாக்கணும், அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸ். இந்த டூரிஸ்ட் கைடு சொல்றாரு. அடுத்த பேரால த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹாஸ் மூவ்டு 4 stones of 1 meter to 1.5 meter length each to its local office for evaluation. இந்த ஸ்டோன்ஸை ஏன் கொண்டு போறாங்கன்னா, 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் உள்ள ஸ்டோன்ஸ் அதை வந்து எவாலுவேட் பண்ண, அது எந்த மாதிரி இருக்கு, எப்படி அழிக்கப்பட்டிருக்கு, எந்த காலத்துல தோண்டி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொண்டதுக்கு தொல்பொருள் இலாக்கா வந்து இதை கொண்டு போயிருக்கு. என்னுடைய ஆபீஸ் கொண்டு போய் இதை எவாலுவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த பேரா. அப்புறம் வந்து பாருங்க, லாஸ்ட் பேரா, எம் காளிமுத்து சூப்பரிண்டெண்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவரு, சென்னை சர்க்கிள், அவர் சொல்றாரு, செட் தே லுக் லைக் தே ஆர் இன் த பல்லவா ஸ்டைல். இது பல்லவ அரச காலத்துல உள்ள சிற்பங்கள் மாதிரி, ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது சொல்றாரு. அண்ட் பர்ஹாப்ஸ் அப்படின்னா ஒருவேளை, ப்ராபபிலி அப்படின்னு அர்த்தம், பிலாங் டு சம் டெம்பிள், சில கோயில்களை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பர்ஹாப்ஸ் அப்படிங்கிறது சார்ந்து இருக்கலாம், ப்ராபபிலி அப்படின்ட்டு. தீஸ் ஆர் ஒன்லி ஃபிராக்மெண்ட்ஸ் அண்ட் ஹவ் பீன் ஃபவுண்ட் நியர் த மகிஷாசுர மர்த்தினி கேவ். இது மகிஷாசுர மர்த்தினி அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து அரக்கர்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நாங்கள் அந்த கேவ், அந்த சிற்பங்கள் எல்லாம் நாங்கள் சைட்ல கொடுத்துருக்கிறோம். அண்ட் ஏஎஸ்ஏ மறுபடியும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ப்ராப்பர்ட்டி, அதை நாங்கள் வந்து சைட்ல கொடுத்துருக்கோம். அந்த பிக்சர்ஸ் பார்த்தா நமக்கு நல்லா புரியும். we will study them further before coming to a conclusion. we will study. நம்ம இதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து டூர் போகும்போது நிறைய மற்ற மாநிலத்து மக்கள், மற்ற நாட்டு மக்களையும் சந்திக்க வேண்டிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல சூழ்நிலை வரும். அப்ப இங்கிலீஷ் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து டூரிஸ்ட் அந்த ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் போயிட்டு வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போம். அப்போ வந்து அந்த டூரிசம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இமேஜினேஷன் மட்டும் இல்ல, நம்முடைய எண்ணங்கள், இப்படிலாம் வந்து மூதாதையர்கள் நம்மள இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். நிறைய விஷயங்களை டூர்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது, அது எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிடலாம். ஸோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சென்ஸ்ல அப்படின்னு சொன்னா, இது வந்து லாங்குவேஜை ரொம்ப என்ரிச் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை ரொம்ப இருக்கு. இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண வரதாங்க. தேங்க்யூ.